ஹாய் விவர்ஸ், இன்னைக்கு நம்ம கட்டா குஸ்தி 2 படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். விஷ்ணு விஷால், ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு காமெடி ட்ராமா மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டா குஸ்தி 2. இந்த படத்துடைய ஒரு ஒன் லைன் ஸ்டோரி வந்து என்ன வந்து பார்த்தோம்னா, அந்த படம் எங்கே முடிஞ்சோ, பார்ட் 1 எங்கே முடிஞ்சோ அது பார்த்தீங்கன்னா அங்கே தான் வந்து இந்த படம் வந்து ஆரம்பிக்குது. அந்த படத்துல மாதிரியே வழக்கம் போல குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வந்து நடக்குது. அதில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து பிரிஞ்சு போகிறாங்க. அதே மாதிரி இந்த படத்துல பிரிஞ்சு வந்து போகிறாங்க. சேர்ந்தாங்களா இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஒன்லைன் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க ஸ்டோரி தான். இது மாதிரி தமிழ் சினிமாவில் 1000 கதைகள் வந்து வந்துருச்சு. அதில் வந்து இந்த படம் வந்து எதில் வேறுபட்டிருக்குன்னா, எதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்டெல்லாம் வந்து இல்லை. ஸோ அரைச்ச மாவு தான் வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்து அரைச்சு வந்து வச்சிருக்காங்க. அந்த படம் மாதிரி தான் இந்த படம் வந்து இருக்குது. அங்கங்கே ஒரு சில காமெடிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை வந்து ஒர்க்காக இருக்குது. மற்றபடி ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தோன்னா சுத்த லேகு. அந்த படம் அளவு கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா லேகாக தான் வந்து போகுது. எந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா சுவாரஸ்யமாக வந்து இல்லை. எந்த ஒரு இடமே வந்து பார்த்தீங்கன்னா எங்கேஜிங்காக வந்து இல்லை. செகண்ட் ஹாஃபில் அங்கங்கே வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து ஒர்க்காக இருக்குது. த்ரூ அவுட்டாக பார்க்குறதுக்கு சுத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஆவரேஜ் தான் வந்து போகுது. ஒரு ஹை மூமெண்ட்டோ, ஒரு தியேட்டர் மூமெண்ட்டோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே வந்து இல்ல. கருணாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து பண்ணியிருக்காரு. அது வந்து ஒர்க் ஆயிருக்கு. அப்புறம் படத்துல நிறைய எமோஷனல் சீன்ஸ் வந்து இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டே வந்து ஆகல. ரொம்ப வீக்கான ரைட்டிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா செல்ல ஐயா வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு வந்து பண்ணியிருக்காரு. அது பார்ட் 1 வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிடுச்சு. சும்மா பேருக்கு ஒரு பார்ட் எடுத்து ஓரளவுக்கு கொஞ்சம் கலெக்ஷன் பார்க்கணும். பெய்ட் ரிவ்யூஸ்லாம் வச்சு படம் வந்து பயங்கரமா இருக்குன்னு சொல்லிட்டு பிரஸ்ஸோட சொல்ல வச்சு நல்ல ஒரு கலெக்ஷன் எடுக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி பண்ண மாதிரி தான் வந்து அந்த படம் வந்து இருக்கு. பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஸ்வர்யா லட்சுமியா இருக்கட்டும், விஷ்ணு விஷாலா இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. சாங்ஸாக இருக்கட்டும், பிஜிஎம்மாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இருக்கு. சினிமாட்டோகிராஃபி நல்லா தான் வந்து இருக்கு. டெக்னிக்கலாக படம் பிரில்லியண்டாக தான் வந்திருக்கு. ஆனால் ரைட்டிங்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை வந்து போட்ட விட்டுருக்காங்க. இந்த படம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ஆவரேஜான படமாக தான் வந்து இருந்துச்சு. இந்த படத்துக்கு இந்த ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 2.75. இது ஒரு ஒன்ஸ் வாட்சபிள் மூவி. தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்கறதுக்கு, சினிமா சம்பந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்கறதுக்கு மறந்துடாம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.